சித்திரை நட்சத்திரக்காரர்களாக நீங்கள், ஆஹா, செவ்வாயின் நட்சத்திரமாச்சே, சுறுசுறுப்பானவர்கள்தான், கெட்டிக்காரர்கள்தான். ஆனால் நீங்கள் பொறுமைசாலி இல்லை. பொறுமைசாலியாக இருந்தால் சாதிக்க முடியும். அதே சமயத்தில் உங்களுடைய அவசர புத்தி ஏதாச்சும் ஒன்றில் தேவையில்லாமல் மூக்க நுழைத்து கெட்ட பேர் எடுக்க நேரிடும். திருமண வாழ்வும் அப்படித்தான். நீங்கள் திருமண வாழ்வை தேடி போவதை விட உங்களை நோக்கி ஒரு நல்ல அமைப்பு வருகிறது, ஒரு நல்ல ஜோடி வருகிறது என்றால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆணாக இருந்தால் உங்களை நோக்கி வரக்கூடிய பெண்ணை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பெண்ணாக இருந்தால் நீங்கள் உங்களை நோக்கி வரக்கூடிய ஆணை தைரியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பெரிய ஒரு சொல்லுக்கு மரியாதை கொடுத்தால் உங்களால் வெற்றி அடைய முடியும். சில நேரம் உங்களுடைய யோசனை பிறருக்கு நல்லதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனமும் இருக்காதே. ஏனால் நீங்கள் சொல்லக்கூடும் வார்த்தையில் சில நேரம் கோபத்தை தூண்டலாம், பொறுமை இழக்க வைக்கலாம். ஆகவே உங்களுக்கு தொல்லைகள் வரக்கான வாய்ப்பும் உண்டு. கூடுமானவரை அவசர புத்தியை விட்டுவிடுங்கள். பொறுமையாக செயல்பட்டால் கண்டிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சாதிக்க முடியும். வாழ்க்கையில் பெரிய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர் குடும்பத்திலும் இருதார யோகம் உள்ளவர்கள் இருப்பார்கள். சிலருக்கு இவர்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு வாரிசுகள் தடைபடலாம். பெண் சந்ததிகள் அதிகமாக இருக்கலாம். இவர்களுக்கே கூட பெண் சந்ததிகளாக வரலாம், ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கலாம். அப்படியெல்லாம் இந்த சித்திரை நட்சத்திரங்கள் அமைந்துவிடும். சித்திரை நட்சத்திரக்காரருக்கு இல்வாழ்க்கை சிறப்பாக அமைவது என்பது அது தாங்கள் முற்பிறவியில் செய்த புண்ணிய பலனில் தான் இருக்கிறது. ஆகவே இந்த பிறவியில் நீங்கள் புண்ணிய பலனை செய்து அதை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய தொழிலில் மிக சிறப்பாக செயல்பட முடியும். குடும்பத்திற்காக உழைக்க நேரும். அதே நேரம் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய கெட்டிக்காத்தனம், உங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகமாக அடுத்தவர்களுக்கு தான் பயன்படும். உங்களுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் பயன்படுதோ இல்லையோ, ஆனால் அடுத்தவர்களுக்கு தான் உங்களுடைய புத்திசாலித்தனம் பயன்படும். ஆகவே அடிக்கடி தாங்களும் ஏதேனும் அம்மன் கோவில்களுக்கு சென்று வருதல் மிகவும் சாந்தத்தை உண்டாக்கும், நிம்மதியை தரும்.